கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே இளைஞர்கள் சிலர் மளிகை கடை உரிமையாளரை அரிவாளால் மிரட்டும் வீடியோ காட்சி வெளியான நிலையில் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த வீடியோ காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை. அந்த 2 நபர் யார்? அவர்கள் மிரட்டியதற்கான காரணம் என்ன? விவரங்கள். வணக்கம் ஆசினி. சிதம்பரம் தில்லை நகர் வீனஸ் பள்ளி அருகே உள்ள மளிகை கடைக்கு கடந்த செப்டம்பர் 3ஆம் தேதி அன்று சிதம்பரம் கோவிந்தசாமி நகரை சேர்ந்த மாரிமுத்து மகன் ராகுல் மற்றும் சுரேந்திரன் மகன் கௌசிக் உள்ளிட்டோர் சென்று அரிவாளை காட்டி தகராறு செய்தனர். இவர்கள் உன் கடையை பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விடுவேன் என்று கூறினார்கள். இந்த வீடியோ வைரல் சிதம்பரம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் வேகமாக பரவி வருகிறது. இதை அடுத்து கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவின் பேரில் சிதம்பரம் உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராமர் மேற்பார்வையிட்டு சிதம்பரம் நகர போலீசார் மேற்கொண்டு விசாரணையில் சிதம்பரம் கோவிந்தசாமி தெருவை சேர்ந்த மாரிமுத்து மகன் ராகுல் மற்றும் போனகிரி ரோட்டை சேர்ந்த சுரேந்தர் மகன் கௌசிக்கை, மீதிக்குடியை சேர்ந்த பாக்கியராஜ் மகன் தேவராஜ் ஆகியோர் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சிதம்பரம் பழைய போனகிரி ரோட்டை சேர்ந்த சுரேந்தர் மகன் கௌசிக் என்ற வாலிபரை விழா அன்று இரவு பேருந்து நிலையத்தில் வைத்து கைது செய்து கொள்ளினார்கள். இவர்களுக்கு அந்த ஏரியாவில் அதிவேகமாக பைக்கில் வந்ததால் கடைக்காக நிப்பாட்டி, இது பள்ளி உள்ள பகுதி, இங்கே ஏன் வேகமாக வருகிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் முழுவதும் கஞ்சா போதையில் இருந்திருக்கிறார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி துரை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.